கோவையில் ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் சார்பில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாடு மற்றும் மேம்பட்ட மருத்துவ பயிற்சி முகாம் நடைபெற்றது. ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் இணைந்து ஜூன் 13, 14 மற்றும் 15 ஆகிய 3 நாட்கள் கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள லீ மெரிடியன் உணவகத்தில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாடு மற்றும் மருத்துவ பயிற்சி முகாமை நடத்தி வருகின்றது. இந்த மாநாட்டில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இம்மாநாடு இந்தியாவில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சேவையை மேம்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமையும் வகையில் அமைந்துள்ளது. இம்மாநாட்டை ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி. பழனிவேலு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். மாநாட்டின் ஒரு பகுதியாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு உடல் உறுப்பு தான மாற்று ஆணையத்தின் உறுப்பினரும் செயலாளருமான டாக்டர் கோபாலகிருஷ்ணன், உறுப்பு செயலிழப்பு என்பது உலகளவில் இன்று அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் 2 வித காரணங்களால் உறுப்பு செயலிழப்பு மக்களிடையே அதிகரிக்கிறது. அதில் ஒன்று வாழ்க்கை முறை பழங்களால் வரக்கூடிய உடல் பருமன், சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் போன்றவை. இதை தவிர காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் மாசு போன்றவை இடம்பெறுகிறது. இன்று உறுப்பு செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, குறிப்பாக கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை முக்கிய தீர்வாக உள்ளது. இன்றும் கூட உடல் உறுப்பு செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட பலரும் உறுப்பு தானம் பெறவும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காகவும் காத்திருக்கின்றனர். தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளால் 250க்கும் அதிகமானோர் சென்ற ஆண்டு உடல் உறுப்பு தானம் செய்துள்ளனர். இது நல்ல ஒரு மாற்றத்தை பலரின் வாழ்வில் ஏற்படுத்தியது. வரும் நாட்களில் உடல் உறுப்பு தானம், உடல் உறுப்பு செயலிழப்பு மற்றும் அதனை தடுக்கும் வழிகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என தெரிவித்தார். இந்த மாநாட்டில் ஜெம் மருத்துவமனையின் இணை நிர்வாக இயக்குநரும் தலைமை செயல் அதிகாரியுமான டாக்டர் பிரவீன்ராஜ், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ஆனந்த் விஜய் மற்றும் டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லல, முன்ன காட்டிலும் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லல. அதாவது நான் பொதுவாக சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா உறுப்பு செயலிழப்பு, அதாவது ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்றது வந்து நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமா ஜாஸ்தி ஆகிட்டே வருது. நான் வந்து வெறும் லிவரை மட்டுமே சொல்லலை, கிட்னி, சிறுநீரகம், கல்லீரல், இருதயம், நுரையீரல், இது மாதிரி எல்லா உறுப்பு செயலிழப்புமே அதிகமாகிட்டே வருது. இதுக்கு என்ன முக்கியமான காரணங்கள் கேட்டிங்கன்னா 2 விதமாக பிரிக்கலாம். அது ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இப்போ கிட்னியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா டயபெட்டிஸ், நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்த நோய், ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் மார்பிட் ஒபிசிட்டி, மிக அதிக உடல் பருமன், இதெல்லாமே வந்து கான்ட்ரிபியூட்ஸ் பண்ணுறாரு. இன்னொன்று வந்து லிவருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ ஃபேட்டி லிவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது உடலில் வந்து கொழுப்பு அதிகமாகுது. நமக்கு தேவையான அளவை காட்டிலும் அதிகமாக கலோரிஸ் உட்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, தேவையான அளவு மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதிகமாக நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அதிகமாக இருக்கிற எனர்ஜி வந்து அது ஃபேட்டாக மாறி கொழுப்பாக மாறி லிவரில் அடைச்சிக்கும். முன்னாடியெல்லாம் வந்து லிவரில் கொழுப்பு இருந்தால் அதனால என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாகணுமே நினச்சிடணும். ஆனால் அப்படி இல்லை. அதில் வந்து குறிப்பிடத்தக்க அளவு நபர்கள் வந்து அதனாலேயே காலப்போக்கில் லிவர் ஃபெயிலியர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி ஆல்கஹால், அப்புறம் வைரஸஸ், லிவரை பாதிக்கக்கூடிய வைரஸஸ், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இன்னும் சில ரேர் டிசீசஸ், இந்த மாதிரி பல காரணங்களால் லிவர் எஃபெக்ட் ஆகுது. கிட்னி வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் தான் முக்கியமான காரணங்கள். ஆனால் இப்போ அதை விட முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன், அதாவது அந்த காற்று வெளி, நம்மை சுற்றி இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர், அதில் மாசு அதிகமாக இருக்கு. இந்த பொல்யூஷன்னால எல்லா உறுப்புகளுக்குமே ஒரு பாதிப்பு இருக்குன்றது தான் சமீபத்திய ஆராய்ச்சி. கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், லிவர், ஈவன் கேன்சர், எல்லாத்துக்குமே. அதுல PM 2.5 அப்படின்னு ஒன்று இருக்கு, பர்டிகுலேட் மேட்டர் 2.5. அந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத 2.5 மைக்ரான் அளவுள்ள மாசு வந்து நம்ம நிறைய சுவாசிச்சுட்டே இருக்கோம். அது உள்ள நிறைய சுவாசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் அப்படின்னு அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். நார்மலாக ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் அப்படின்னா, நம்ம எதிர்பாராத விதமாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணும்போது தான் உடம்புல அந்த ஹார்மோன்கள் வந்து அதிகமாகணும். ஆனால் எந்த காரணமே இல்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகிருக்கே இருக்கிறதுனால ஹார்ட், லிவர், கிட்னி இதெல்லாமே அஃபெக்ட் ஆகுது. 2வது, நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருக்கிற கெமிக்கல்ஸ் இன் அவர் லைஃப். 2, கிட்னியை பொறுத்தளவுல ஹீட் ஸ்ட்ரெஸ், பருவநிலை மாற்றங்கள், கிளைமேட் சேஞ்ச், மிக லாங் சம்மர், அதீதமான வெப்பம், இந்த வெப்பத்திலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிற முறைசாரா தொழிலாளர்கள், அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து they undergo something called heat stress nephropathy அப்படின்னு ஒரு காரணம். ஸோ இந்த ஏற்கனவே நாம் அறிந்த காரணங்களை காட்டிலும் புதிதாக
மிக அதிக அளவிலான காரணங்களினால் உறுப்பு செயலிழப்பு அதிகமாயிட்டே வருது. இப்போ இது எல்லாத்தையுமே இப்போ இந்த மாநாடு வந்து மிக அருமையான ஒரு மாநாடு. ஜெம் ஹாஸ்பிட்டல் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூளை சாவு ஏற்பட்ட நபர்கிட்ட இருந்தோ பெறக்கூடிய உறுப்புகள்ல வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத அதுல அதாவது எது வந்து கரெக்டா யூஸ் பண்ணி அது கரெக்டான முறையில அது பயனளிக்கும் நிலையில இருக்கும் அப்படின்றது ஒண்ணு. சில சமயம் அதுல ஒரு குறிப்பிடத்தக்க அளவுல சில டிரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா அது எந்த அளவு வரைக்கும் கொண்டு போகலாம், அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம், அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் என்ன எடுக்கணும், அதை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்குன்றதுக்கான ஒரு நுணுக்கமான ஒரு மாநாடு. ஸோ இந்த மாதிரி ஒரு புறம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாயிட்டே வரணுன்றது தான் முக்கியமான குறிக்கோள். தமிழ்நாடு அரசாங்கம் இதுல வந்து மிக உன்னிப்பாக மிக முனைப்புடன் இதுல செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்னிலை மாநிலமாக இருக்கு அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில. முக்கியமா உறுப்பு மாற்று ஆணையம் அப்படின்றது வந்து டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு. இதனுடைய எக்ஸ் அபிஷியோ சேர்மன் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, முதலமைச்சராகட்டும் அண்ட் சுகாதாரத்துறை அமைச்சராகட்டும், அவங்க எல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில இந்த ப்ரோக்ராம்ல கவனம் செலுத்துறாங்க. அந்த விதத்துல நம்ம தான் முன்னோடி மாநிலமா இருக்கோம். 2024 ஆண்டு 268 மூளை சாவு ஏற்பட்ட நபர்களிடம் வந்து உறுப்புகள் பெறப்பட்டது. இது இந்திய அளவில் ஒரு மாநிலத்திலிருந்து ஓராண்டில் பெறப்பட்ட மிக அதிக அளவிலான உறுப்பு தானம் என்றது வந்து இந்த 268 கொடையாளிகளிடமிருந்து 1500 உறுப்புகளும் திசுக்களும் மேஜர் ஆர்கன்ஸ், மைனர் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் 1500 வந்து சக்சஸ்ஃபுல்லா ரிட்ரீவ் ஆச்சு. ஸோ இது வந்து இது எதனால கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சில முக்கியமான முன்னெடுப்புகளை எடுத்தாங்க. அது முக்கியமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அரசாணை 331 முதலமைச்சருடைய விருப்பத்தின் பேர் அவருடைய ஆணையின்படி வெளியிடப்பட்டது அக்டோபர் மாதம் 2023. அதன் பிரகாரம் இந்த உறுப்பு கொடையாளி, மூளை சாவு ஏற்பட்ட உறுப்பு கொடையாளி, அவங்களுக்கு வந்து அரசாங்கம் தமிழக அரசின் சார்பில் உறுப்புகள்லாம் எடுத்த பிறகு அவங்க ஃபைனல் ரைட்ஸ் கிரிமேஷனுக்கோ பரியலுக்கோ முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்லைன்னா அவருக்கு இணையான உயர் அதிகாரிகள், மாவட்ட அளவிலான உயர் அதிகாரிகள் வந்து அந்த கொடையாளியின் இல்லத்துக்கே சென்று அரசாங்கத்தின் சார்பாக மரியாதை செய்வாங்க. நேற்று வரை இதுவரை 449 அரசு மரியாதைகள் செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ முன்னெப்போதும் இல்லாத அளவில் அதிகமாக தான் உறுப்பு கொடை நடந்துகிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், முக்கியமா மூளை சாவு ஏற்பட்ட நபரிடம் வந்து அந்த உறுப்புகள் மண்ணுக்கோ நெருப்புக்கோ இரையாகி போகாமல் அந்த உறுப்புகளின் மூலமாக நோயால் அவதிப்பட்டு இருக்கிற நம்முடைய ஃபெலோ கண்ட்ரிமென் அவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் லீஸ் ஆஃப் லைஃப், மறுவாழ்வு, புனர்ஜென்மம் கிடைக்கிற மாதிரி ஒரு உன்னதமான அந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல எல்லாருடைய சப்போர்ட்டுமே வேணும் அப்படின்றது ஒரு புறம். ரெண்டாவது, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு, இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில 1.4 பில்லியன் பாப்புலேஷன், 140 கோடிக்கு மேல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எத்தனை தான் நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும்? இது ஒரு புறம் டிரான்ஸ்பிளான்ட் ஜாஸ்தி பண்ணிட்டு போனா கூட இந்த ஆர்கன் செயலிழப்பு, அந்த ஆர்கன் ஃபெயிலியர் வராமல் தடுக்கணும். ப்ரிவென்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சொல்ல வந்தேன். கிட்னி ஆகட்டும், லிவர் ஆகட்டும், அந்த காரணிகளை கண்டறிந்து பொதுமக்களுக்கு வந்து அதை பற்றி விரிவாக அடிக்கடி பேசணும். அந்த விதத்தில் மீடியா சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீடியா ஹஸ் பீன் பிளேயிங் அ கிரேட் ரோல் இன் ப்ரொமோட்டிங் த ப்ரோக்ராம். எல்லாருமே எந்த ஊர்லயுமே ஒரு அரசு மரியாதை நடந்ததுன்னா உடனே கவர் பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஐ தேங்க்யூ ஆல். இன்னமும் நீங்க அந்த ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டுக்கும் நீங்க வந்து யூ ஹாவ் டு பே யுவர் அட்டென்ஷன். நாங்க சொல்றது ஒரு புறம் இருந்தாலும் மீடியா மூலமா ப்ரிவென்டிவ் ஹெல்த் அந்த மெசேஜும் உறக்க போய் சேரணுன்றதை கேட்கிறேன்.